என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பனானீரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பனானீரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆமென். ஆமென். பாடலை பாடிய சகோதரிக்கு நன்றி. கர்த்தர் தாமே அவரை ஆசீர்வதிப்பாராக. அடுத்து நாம் வேத வாசிப்புக்கு கடந்து செல்வோம். தெரிந்து கொண்ட வேத பகுதி எரேமியா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 5-7 வரை. இந்த வேத பகுதியை ரேஷல் மரிசா வாசிப்பாங்க. இவருக்கு வயது 15. இவர் மலேசியாவை சேர்ந்தவர். இவருடைய பெற்றோர்கள் அங்கிள் ராபர்ட் மெத்திசன் மற்றும் ஆன்டி மர்சி அவர்கள். இந்த நேரத்தை அவரிடம் ஒப்படைக்கிறேன். அனைவருக்கும் சோஸ்திரம். இன்று நான் என்ன வசனம் வாசிக்க போறேன் என்றால் எரேமியா 1ஆம் அதிகாரம் வசனம் 5-7 வரைக்கும். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கற்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாயிருக்கிறேன் என்றான். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. நான் உன்னை அனுபவிக்கிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகள் எல்லாம் நீ பேசுவாயாக. ஆமென். I was unmuted.
மன்னிக்கவும். வேத பகுதியை வாசித்த சகோதரிக்கு நன்றி. கர்த்தர் தாமே அவரை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஆரம்ப ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். இந்த ஜெபத்தை ஏறெடுப்பதற்கு சோபனா ஏஞ்சலை அழைக்கிறேன். இவர் மலேசியாவை சேர்ந்தவர். இவருக்கு வயது 15. இவருடைய பெற்றோர்கள் அங்கிள் ரோபர்ட் ஆனந்த் மற்றும் ஆண்டி இந்திரா ரோபர்ட் அவர்கள். ஜெப குறிப்பை கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக இளம் பேச்சாளர்கள் நிகழ்ச்சிக்காக ஜெபிக்கவும். இரண்டாவதாக இன்றைய நாளிலே தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ள வருபவர் மாஸ்டர் ஜோஷுவா ராஜ் விமல் அவருக்காகவும், மூன்றாவதாக ஆகாஷ் உடல் நலத்திற்காகவும், இறுதியாக கோவிட்-19 தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் ஜெபிக்கவும். இந்த நேரத்தை அவரிடம் ஒப்படைக்கிறேன். ஜெபம் செய்வோம். பரிசுத்தர் 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 என்று கொடானுக்கொடி தேவதூதர்களாலே போற்றப்படும் மகிமையின் ராஜாவே, அப்பா இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த வேலையில இங்க ஒரு சில ஜெப குறிப்புகள் இருக்கு அப்பா. இந்த மீட்டிங்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இங்க ஒவ்வொரு பொறுப்பையும் எடுத்து செய்யற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அவங்க ஒவ்வொருத்தவங்க கூட துணை வழிநடத்துங்க. இந்த நிகழ்ச்சி எடுத்து செய்யற அளவுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு தாளந்து கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இன்னைக்கு சர்மன் செய்ய போற, தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ள போற ஜோஷுவா ராஜ் விமல் அவருக்காக துணை வழி நடத்துங்க அப்பா. அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவரை மறைச்சு நீங்க வெளிப்படுங்க ஏசப்பா. இந்த வேலையில ஆகாஷ்காக ஜெபிக்கிறேன். அவர் உடல் நலம் எந்த குறைவா இருந்தாலும் அவருக்கு சுகத்தை தந்து வழி நடத்துங்க ஏசப்பா. இந்த வேலையில இன்னும் கூட இந்த கோவிட் தொற்றுனால பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நபருக்காகவும் மக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஒவ்வொருத்தவங்களோட வேதனையை நீங்க அறிஞ்சிருக்கீங்க. இதனால பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தவங்களுக்கும் நீங்க சமாதானத்தை தாங்க, உடல் ஆரோக்கியத்தை தந்து வழி நடத்துங்க ஏசப்பா. இன்னும் கூட கேட்டவே கேட்க மறந்தவே அனைத்து முறை பாட்டு மன்னர் கேட்கிறேன். ஏசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். மன்னிக்கவும். ஜெபத்தை ஏறெடுத்த சகோதரிக்கு நன்றி. கர்த்தர் தாமே அவரை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம் மத்தியில் ஒரு விசேஷ பாடல் உண்டு. அந்த பாடலை ரியான் பாட இருக்கிறாங்க. இவர் ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர். இவருக்கு வயது 11. இவருடைய பெற்றோர்கள் அங்கிள் ரொசைரோ மற்றும் ஆண்டி எஸ்தர் அவர்கள். இந்த நேரத்தை அவரிடம் ஒப்படைக்கிறேன். உயிர்மூச்சு கொடுத்தவர், உறவாடி கொண்டவர், நீரில்லாமல் நான் இல்லை. தாயின் கருவில் கண்டவர், கலங்காது என்றவர், கலங்கின நேரத்தில் கலங்காது என்றவர். நீரெந்தன் உயிரானீர், நீரெந்தன் பலனானீர், நீரெந்தன் அரணானீர், உம்மை பாடுவேன். நீரெந்தன் உயிரானீர், நீரெந்தன் பலனானீர், நீரெந்தன் அரணானீர், உம்மை பாடுவேன். மரணத்திகில் சூழ்ந்தவளை சித்தம் செய்ய கண்டவர், கண்மணி போல் காத்து என்னை கரம் பிடித்து நடத்தியவர். மரணத்திகில் சூழ்ந்தவளை சித்தம் செய்ய கண்டவர், கண்மணி போல் காத்து என்னை கரம் பிடித்து நடத்தியவர்.
நீரெந்தன் உயிரானீர், நீரெந்தன் பலனானீர், நீரெந்தன் அரணானீர், உம்மை பாடுவேன். நீரெந்தன் உயிரானீர், நீரெந்தன் பலனானீர், நீரெந்தன் அரணானீர், உம்மை பாடுவேன். இயேசுவே நீரில்லா வாழ்வு அது வாழ்வு அல்லவே, வாழ்ந்தாலும் மரித்தாலும் உமக்காக மாத்திரம். இயேசுவே நீரில்லா வாழ்வு அது வாழ்வு அல்லவே, வாழ்ந்தாலும் மரித்தாலும் உமக்காக மாத்திரம். நீரெந்தன் உயிரானீர், நீரெந்தன் பலனானீர், நீரெந்தன் அரணானீர், உம்மை பாடுவேன். நீரெந்தன் உயிரானீர், நீரெந்தன் பலனானீர், நீரெந்தன் அரணானீர், உம்மை பாடுவேன். உயிர் மூச்சு கொடுத்தவர், உறவாடி கொண்டவர், நீரில்லாமல் நான் இல்லை. தாயின் கருவில் கண்டவர், கலங்காதே என்றவர், கடைசி மட்டும் கைவிடாதிருந்தார். நீரெந்தன் உயிரானீர், நீரெந்தன் பலனானீர், நீரெந்தன் அரணானீர், உம்மை பாடுவேன். நீரெந்தன் உயிரானீர், நீரெந்தன் பலனானீர், நீரெந்தன் அரணானீர், உம்மை பாடுவேன். என்னுயிரே என்னுறவே நன்றி ஐயா, உம்மை விட்டு எங்கே நான் போவேன் ஐயா. என்னுயிரே என்னுறவே நன்றி ஐயா, உம்மை விட்டு எங்கே நான் போவேன் ஐயா. ஆமென். அருமையான ஒரு விசேஷ பாடலை பாடிய சகோதரனுக்கு நன்றி. கர்த்தர் தாமே அவரை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நமது பிள்ளைகள் மனன வசனத்தை சொல்ல இருக்கிறாங்க. மனன வசனத்தை சொல்வதற்கு முதலாவதாக பெர்லின் ஹெவன்ஷியா, வயது 5. இவர் மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 - 13 வரை மனப்பாடமாக சொல்ல இருக்கிறார். மற்றும் டெனிதா ஹெவனா, வயது 9. இவர் பிரசங்கி 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 14 வரை மனப்பாடமாக சொல்ல இருக்கிறார்கள். இவர்களுடைய பெற்றோர்கள் அங்கிள் டேனியல் அமீர் ஜெயஷ் மற்றும் ஆன்டி பிரியா தர்ஷினி அவர்கள். இந்த நேரத்தை அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். அக்கா கேக்குதா? கேக்குதுமா? Praise the Lord. Praise the Our Lord. Father which art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread. Forgive our debts, that we forgive our debtors, and lead us not to the temptation, that deliver us from evil. Thine is the come and the part and the glory forever. Amen. Thank you. Evanath, you can go and carry on. Unmute பண்ணுங்க. Okay. Ecclesiastes 12:1-14. Remember now thy Creator the days of thy youth, while the evil days come not, nor the years draw nigh, when thou shalt say, I have no pleasure in them,
while the sun or the light or the moon or the stars be not darkened, or the clouds written after the rain. In the days when the keepers of the house shall tremble, and the strong men shall bow themselves, and the grinder cease because they are few, and those that look out of the window be darkened, and the doors shall be shut in the streets when the sound of the grinding is low. And he shall raise up at the voice of the birds, and all the daughters of music shall be brought low. Also when they shall be afraid of that which is high, fear shall be in the way, and the almond tree shall flourish, and the grasshopper shall be a burden. Desire shall fail, because man goeth to his long home. Warrants go about the streets. Or ever the silver cord be loosed, or the golden bowl be broken, or the pitcher broken at the fountain, or the wheel broken at the crystal. Then shall the dust return unto the earth as it was, and the spirit shall return unto God who gave it. Vanity of vanities, said the preacher, all is vanities. And moreover, because the preacher was wise, he still taught the people knowledge. He gave good heed, sought out, set in order many proverbs. The preacher was wise, sought out to find acceptable words, but in words of truth, which was written was upright. Even the words of the truth, words of truth, the words of the wise, words of wise are as cords, and nails as fastened by the masters of assemblies. which are And further, my son, admonished by making many is no end, and much study is a weariness of flesh. Let's hear the conclusion of the whole matter. Fear God and keep his commandment, for this is the whole duty of a man. For the Lord shall bring all the secret thing, every work in the judgment, whether it is good or whether it be evil. Amen. ஆமென். மனன வசனத்தை சொன்ன சகோதரிகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக ஹெலன் வயது 14 மற்றும் ஹன்னா வயது 8. இவர்களுடைய பெற்றோர்கள் அங்கிள் அப்துல் கனி மற்றும் ஆன்டி சாய்ரா பானு அவர்கள். இந்த நேரத்தை அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். ஹெலன் என்ன இருக்கீங்களா? ஹெலன் என்ன? ஓகே, அடுத்த நபருக்கு கடந்து போகலாம். அடுத்த நபருக்கு கடந்து செல்வோம். அடுத்ததாக அபிஷேயல் இயேசுராஜ் வயது 10. பெற்றோர்கள் அங்கிள் இயேசுராஜ் மற்றும் ஆன்டி டோனா அவர்கள். இந்த நேரத்தை அவரிடம் ஒப்படைக்கிறேன். கேக்குதா அபிஷால்? கேரி ஆன். சங்கீதம் 136 அதிகாரம் 1 தொடங்கி 10 வரையிலான வசனங்கள். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.
தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஆமென். மனன வசனத்தை சொன்ன சகோதரனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக ஆஸ்டின் துரை, வயது 15, பெற்றோர்கள் அங்கிள் சார்ல்ஸ் ஆப்ரஹாம் மற்றும் ஆன்டி செல்வி அவர்கள். இந்த நேரத்தை அவரிடம் ஒப்படைக்கிறேன். எல்லாருக்கும் சோஸ்திரம். Psalm chapter 119 from 101 to 125. I have refrained my feet from every evil way, that I might keep thy word. I have not departed from thy judgments, for thou hast taught me. How sweet are the words unto the taste, yes, sweeter than honey to my mouth. Therefore I ate through the precepts I get understanding. Through the process I get understanding. Therefore I every false way. Thy word is a lamp unto my feet and light unto my path. I have sworn and I will perform it and keep the right to judge. I am sworn and I perform it that I will keep the right to judgments. I am afflicted very much. Quicken me, O Lord, according to thy word. Accept the basis the free offerings of my mouth, O Lord, and teach me the judgments. My soul is confused in my hand, yet do I not forget thy law. The wicked have laid a snare for me, yet I heard not from the precepts. Thy testimonies have I taken and reserved heritage forever, for they are rejoicing of my heart. I have inclined my heart to perform the statutes always, even unto the end. I had windows, but thy Lord do I love. Thou art my hiding place in my still. I hope in thy word. Depart from me, evil doers. I will keep the commandments of my God. Uphold me according unto thy word, that I may live, and let not be ashamed of my hope. Hold on me up, and I shall be safe, and I will respect unto the and I will have respect the statutes continually. Thou hast trodden down all them that err from the statute, for the disease is falsehood. Thou puttest away all the wicked of the earth like dross. Therefore I love thy testimonies. My flesh trembleth of fear of thee, that I am afraid of my judgments. I have done judgment and justice. Leave me not to mine oppressors. Be surety for thy servant to be good. Let not the proud oppress me. Mine eyes will for thy word, saying, mine eyes will for thy salvation. And for the word of the righteousness. Deal with the servant according unto the mercy, and teach me the statutes. Teach me the statutes. I am the servant. Give me understanding that I may know the testimonies. It is time for the Lord to work, for they have made avoid the law. Therefore I love the commandments above gold, above fine gold. Therefore I esteem all the precepts concerning all things to be right. Therefore I every false way. Thank you. Amen. Thank you. ஆமென். மனன வசனத்தை சொன்ன சகோதரனை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக ரொனால்ட் ஸ்டீவ் ஆனந்த், வயது 8, பெற்றோர்கள் அங்கிள் ராபர்ட் ஆனந்த் மற்றும் ஆன்டி இந்திரா அவர்கள். இவர் சங்கீதம் 133 மனப்பாடமாக சொல்ல இருக்கிறார். இந்த நேரத்தை அவரிடம் ஒப்படைக்கிறேன். Praise the Lord. சங்கீதம் 133வது அதிகாரம் வசனம் 1லிருந்து 3 வரை. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஒற்றப்பட்டு அவனுடைய தாடியின் மேல் வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் ஏர்மோன் மேலும் சியோன் பர்வதங்களின் மேலும் இருக்கும் பணிக்கும் ஒப்பா இருக்கிறது.
அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆமேன். ஆமீன். மனன வசனத்தை சொன்ன சகோதரனை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இறுதியாக கீத் வெல்டன், வயது 10. பெற்றோர்கள் அங்கிள் வினோத் ராஜ் மற்றும் ஆன்டி மர்லின் அவர்கள். இவர் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 13 வரை மனப்பாடமாக சொல்ல இருக்கிறார். இந்த நேரத்தை அவரிடம் ஒப்படைக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கேக்குதா? கேக்குது. கேரி ஆன். நான் மனுஷர் பாஷையிலும் தூதர் பாஷையிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் மோசையிடுகிற கைத்தாளம் போலவும் நான் இருப்பேன். நான் தீர்க்கதரிசன வார்த்தையுடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவுகளையும் அறிந்தாலும் மலைகளே பேர்ந்து போகத்தக்க சகல விசுவாசமுள்ளவனாய் இருந்தார். அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றும் இல்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவுள்ளது. அன்புக்கு பெருமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, ஐக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாளாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலமும் ஒழியாது. தீர்க்கதரிசனமானாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷையானாலும் ஒழிந்து போகும், அறிவானாலும் ஒழிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நம்முடைய தீர்க்க தரிசனம் சொல்லும் குறைவுள்ளது. நம் நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். நான் குழந்தையா இருந்த போது குழந்தை போல சிந்தித்தேன், குழந்தை போல பேசினேன், குழந்தை போல யோசித்தேன். நான் புருஷனான போது குழந்தை கேட்ட எல்லாவற்றையும் ஒழித்துவிட்டேன். இப்பொழுது கண்ணாடியில் நிழலோட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த சிந்தனை உள்ளவன், அப்பொழுது அறியப்படி இருக்கபடி அறிந்து. இப்பொழுது நான் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவ்வொன்றில் எனக்கு இருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. ஆமென். தேங்க்யூ. ஆமேன். மனன வசனத்தை சொன்ன சகோதரனை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. மனன வசனத்தை சொன்ன அனைத்து பிள்ளைகளுக்கும் நன்றி. கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, தேவ செய்தியை கேட்கும் நேரம் இது. இளம் பேச்சாளர்கள் கூட்டத்தில் இன்று தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ள வருபவர் சகோதரர் ஜோஷுவா ராஜ் விமல். இவர் சென்னை, இந்தியாவை சேர்ந்தவர். இவருக்கு வயது 10. இவர் 7th Day Adventist ஸ்கூல் கொடம்பக்கத்தில் கிரேட் 5 படிக்கிறாரு. இவருடைய பெற்றோர்கள் அங்கிள் விமல் அவர்கள். இன்று அவர் பேச போகிற தலைப்பு ஆவிக்குரிய வளர்ச்சியை நோக்கி முன்னேறுதல், மூவிங் ஃபார்வர்ட் இன்டு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. இந்த நேரத்தை சகோதரர் ஜோஷுவா ராஜிடம் ஒப்படைக்கிறேன். ஜோஷுவா, உங்களோட மைக் அன்மியூட் பண்ணுங்க. பாஸ்டர் ஷேர் ஸ்கிரீன் பண்ணலாமா பாஸ்டர்? கேன். நான் உங்களுக்கு ஹோஸ்டா நியமிக்கிறேன். இல்ல டாடி விமல் ஐடில இருக்காரு டாடி. ஓகே கேன். அந்த விமல் ஐடில டாடி இருக்காரு, அத கோஹோஸ்ட் பண்ணிருங்க. சரி, ஷூர். ஷேர் ஸ்கிரீன் கிளிக் பண்ணுங்க. ஓகே விமல், பிரதர் விமல் தெரியுது, ஸ்கிரீன் தெரியுது. ஜோஷுவா, நீங்க கேரி ஆன் பண்ணலாம். ஆவிக்குரிய வளர்ச்சியை நோக்கி முன்னேறுவது. எனக்கு தெரியல. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே, நினைவெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே, உம்மோடு நான் பழகணுமே, உம்மோடு நான் நட
ஜோஷுவா கேக்குது, கேரி ஆன். ஜோஷுவா பாஸ்டர் ஜோஷுவா ஐடியில மியூட் எடுத்து விட்டுருங்க. ஜோஷுவா நீங்க பேசலாம். ஜோஷுவாவோட ஐடி இருக்கு, அதை மியூட் போட்டுருங்க. சரி, நீ இதுல பேசு. கேக்குது ஜோஷுவா, கேக்குது, நீங்க பேசுறது கேக்குது. அவரோட வீடியோ தெரிய மாட்டேங்குது பாஸ்டர், அவரோட வீடியோ தெரிய மாட்டேங்குது. இல்ல பாஸ்டர், அவரே ஜோஷுவான்னு இன்னொரு ஐடி இருக்கு. ஓகே ஓகே. மியூட் எடுங்க. ஜோஷுவா கேக்குதா? ஜோஷுவா கேக்குது, கேரி ஆன். வீட்டுல 2-3 டிவைஸ் பக்கத்துல இருந்துச்சுன்னா அது சத்தம் கேட்கும். ஓகே, சரி, ஜெபம் செய்வோம். அன்புக்குரிய இயேசுப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வாய்ப்புல நான் நல்லா பிரசங்கம் பண்ண முடியும், இந்த வார்த்தை எல்லாருக்கும் புதுசமா இருக்கும்படிக்கு எனக்கு கிருபை தாங்க. அடியனை முற்றிலுமாய் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த செய்தி நான் கொடுக்கல ஆண்டவரே, நீங்கள் தான் என் மூலமா கொடுக்கிறீர்கள் ஆண்டவரே. இந்த செய்தியின்படி எல்லாரும் கீழ்ப்படிந்து நடக்கும்படி கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இப்பொழுது நான் இப்ப பேச போற தலைப்பு என்னன்னா, ஆவிக்குரிய வளர்ச்சியை நோக்கி முன்னேறுதல். ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வளர்ச்சியை நோக்கி முன்னேறுதல். ஆவிக்குரிய வளர்ச்சியை நோக்கி முன்னேறுதல். மூவிங் ஃபார்வர்ட் இன்டு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. ரெடி? ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. ஆரம்பத்திற்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். ரெடி? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்து, கர்த்தர் நம்மளுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும். கர்த்தர் மேல விசுவாசம் வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்ம நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆவிக்குரிய வளர்ச்சியில, நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில நம்ம கர்த்தரை நம்பிக்கையை வைக்கணும்னா அந்த நம்பிக்கை நம்மள ஆவிக்குரிய வளர்ச்சியில மேலும் வளர வைக்கும். கர்த்தரை இப்ப இந்த உலகத்துல லட்சக்கணக்கான பேர் இருந்தாலும் ஆண்டவர் நம்மள மட்டும் ஏன் தேர்ந்தெடுத்திருக்காருன்னா, நாம ஆண்டவர் மேல வச்சிருக்க விசுவாசம். அதனாலதான் ஆண்டவர் நம்மள தேர்ந்தெடுத்திருக்காரு. அதே போல நம்ம ஆண்டவர் நம்மள தேர்ந்தெடுத்தாரு, இதுக்கு மேல ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்க கூடாது அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஆண்டவர் நம்மள தேர்ந்தெடுத்தாலும் தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தன்னோட நம்பிக்கையை ஆண்டவர் கொண்டிருக்கிறார். எரேமியா 17:7 அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல கர்த்தரை நம்பிக்கையை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான். இனிமே நம்ம கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருந்து இப்போ ஒரு இடத்துல இருட்ட அறையில போயிட்டு இருக்கோம். ஆனா திடீர்னு யாரும் நம்ம கண் முன்னாடி வந்தானா நம்மளுக்கு திடீர்னு பயம் வந்துடும். இருதயத்துல திடீர்னு பயம் வந்துருமா? பயம் வந்துட்டாலும்
திடீர்னு நம்ம இருதயத்துல பயம் வந்துடும். ஆனா நம்ம அந்த பயத்தை ஆண்டவர் தனிச்சு நம்மளுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுக்கிறார். பயத்தை தனிச்சு ஆண்டவர் விசுவாசத்தை கொடுக்கிறார் நம்மளுக்கு. அந்த விசுவாசத்தினால ஆண்டவர் சொல்றாரு, இனிமே எதுக்கும் பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன், நான் என் மேல விசுவாசம் வச்சு எல்லா காரியத்தையும் செய்யணும்னு ஆண்டவர் நம்மளுக்கு இந்த வசனத்துல சொல்றாரு. நெக்ஸ்ட் இப்போ stealing, evil thoughts, cheating, selfishness, talking back to my parents, pride, hurt, fighting, telling lies, disobedience, stealing, திருடுறது, evil thought, தீய எண்ணங்கள், cheating, ஏமாத்துறது, selfishness, சுயநலம், talking back to my parents, disobedience, pride, பெருமை, hurt, hurtனா hurt கடினப்படுத்துறதுக்கு, வெறுக்கிறது, ஒருத்தர் வெறுக்கிறது, fight, சண்டை போடுறது, telling lies, பொய் சொல்றது, disobedience, talking back to my parents, அந்த disobedience வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட பண்றது, இந்த disobedience வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம இருக்கிறது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம இருதயத்துல வந்துச்சுன்னா நம்ம டிப்ரெஷனுக்குள்ள ஏன் போறோம்னா, இந்த மாதிரி முதல்ல சத்ருவானவன் நம்ம இருதயத்துல வந்து விடுவான். சத்ருவானவன் நம்ம இருதயத்துல வந்ததுக்கு பிறகு நம்மளோட இருதயத்துல வாதை, நம்மளுடைய இருதயத்துல இந்த வாதைகள் நிரம்பி விடுகிறது. இந்த வாதைகள் நம்ம இருதயத்துல வந்துருச்சுன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ராக் பாத்தீங்கன்னா எல்லாரையும் அருவருக்கத்தக்கதுதான் ஃப்ராக். ஃப்ராக் எல்லாரும் ஃப்ராக் மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளை விட்டு எல்லாரும் தூரம் போக ஆரம்பிப்பார்கள். நெக்ஸ்ட் ஸ்னேக், ஆண்டவரால் சபிக்கப்பட்டவன் ஸ்னேக். இப்போ காலத்துல கனியை சாப்பிட வச்சதுனாலதான் அந்த ஆதாமேவாள் காலத்துல அந்த பழத்தை அந்த சத்ரு மூலியமாய் சர்பம் வந்து சாப்பிட வச்சதுனால ஆண்டவர் அந்த சர்பம் பறக்கக்கூடியதா இருந்தது. ஆனால் ஆண்டவர் சபிக்கப்பட்டதால் அது நிலத்தில் ஊறதா ஆகிறது. அந்த மாதிரி ஸ்னேக்கோட குணம் நம்ம இருதயத்துல வந்துச்சுன்னா நாமளும் சபிக்கப்பட்டவர்களாய் மாறி விடுவோம். நெக்ஸ்ட் சீட்டா. சீட்டாவோட குணம் என்னதுன்னா பழி வாங்குதல், மற்றவர்களை பழி வாங்கணும். இவர் எனக்கு இந்த கெட்ட காரியம் செஞ்சுட்டாரா, இவர் மன்னிக்கவே கூடாது, என்னைக்கா சொன்னால் அவருக்கு அந்த கெட்ட காரியம் செய்யணும்னு நம்ம மனசுல உறுத்துறது அந்த சீட்டா. நெக்ஸ்ட் டாடாஸ். இந்த வேர்ல்ட்லயே ரொம்ப மந்தமான விலங்கும் ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆகிற விலங்கு டாடாஸ். இந்த டாடாஸ் நம்ம இருதயத்துல வந்துச்சுன்னா நம்ம இருதயம் மந்தமா மாறிவிடுவோம், மந்தனாவும் திக்குவாயா மாறிவிடுவோம். நெக்ஸ்ட் பிக். பிக் பாத்தீங்கன்னா ஃப்ராக் மாதிரி அருவருக்கத்தக்கது பிடிக்கும். பிக் நம்ம மனசுல வந்துச்சுன்னா நாமளே ஆண்டவர் விட்டு தூரம் போகி விடுவோம். அதான் பிக். நெக்ஸ்ட் டாக். இந்த வெளியே உள்ள டாக் வேற, இந்த டாக் வேற. இந்த டாக் வந்து மனசுல ஏற டாக் வந்து என்ன பண்ணோம்னா நம்மள அந்த ஒருத்தர் நம்மளுக்கு நல்ல செய்யறாரா, ஒரு டாக் சாப்பாடு போடுறாங்க, அந்த டாக் திருப்பி வந்து அவர் அப்படி கடிக்கும். அந்த டாக் தான் மனசுல வருது. நெக்ஸ்ட் பீகாக். பீகாக் எப்படின்னா ஒரு ஸ்டோரி சொல்றேன். ஒரு ஆண்டவர் தனது 12 சீஷர்களுடன் ஒரு கொஞ்சம் பிரயாணம் நடந்து கொண்டு போயிட்டு இருக்காரு. ஒரு நாள் ஒரு அத்தி மரத்தை பாக்குறாரு. பசியா இருந்தது அவருக்கு. அப்போ அத்தி மரத்தை பாக்குறாரு. அந்த அத்தி மரத்துல போய் ஒரு பழத்தை எடுத்து சாப்பிடலான்னு போகும்பொழுது திடீர்னு அவருக்கு அந்த பழத்தை எடுத்து சாப்பிடலான்னு போகும்போது திடீர்னு அந்த பீக்காக அந்த பழம் எடுத்து சாப்பிடுறது. ஆண்டவருக்கு அப்போ கோபம் வந்து விடுகிறது. உடனே ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா அந்த பீக்காக சபிக்கப்பட்டிருக்காரு. அப்போல இருந்து பீக்காக் சபிக்கப்பட்ட விலங்காய் மாறி விடுகிறது. அடுத்தது நெக்ஸ்ட் அப்படி அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்மளோட இருதயம் பிளவுபட்டு கல் இருதயமாய் மாறி விடுகிறது. அப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம டிப்ரெஷனுக்கு போறோம். அந்த மாதிரி வந்ததுனால தான் நம்ம டிப்ரெஷனுக்கு போறோம், மன அழுத்தத்துக்குள்ள தவறான பாதைக்கு சாத்தான் எடுத்துச்சுறான். நெக்ஸ்ட் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபேசியன்ஸ் 4:14. நாம் இனி குழந்தைகளா இராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு எதுவான தந்திரம் உள்ள போதமையாகிய பலவித காற்றினாலே அலைகள் போல அடிபட்டு அலைகிறவர்களா இருக்கிறோம். நாம் இனி குழந்தைகளா இராமல் நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியில எப்பவுமே குழந்தைகளா இருக்கிறோம். 2019, 2004, 2000 அப்பனா 1984 அப்போ 2020 எல்லா நாளையும் நம்ம குழந்தைகளா இருந்தாச்சு. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு,
ஆவிக்குரிய வளர்ச்சியில வளர்கிறவர்களா வேணும். மனுஷனுடைய சூதுக்கும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமே ஆகிய மனுஷனுடைய சூதுல கெட்ட கெட்ட காரியங்கள், தந்திரமுள்ள போதகம், அந்த மாதிரி காரியங்கள்ல நம்ம அலைகள் போல் அடிப்பட்டவர்களாயிராமல், அலைகள் மாதிரி நம்ம அந்த வாதைகள் நம்மள அலைகள் போல அலக்களித்து கொண்டு வருகிறது. அதே போல நம்ம இனிமே அந்த வாதைகள் நம்ம இருதயம் இல்லாம, நம்ம இப்போ நம்ம ஒரு கிளாஸ்ல தண்ணி ஊத்துறோம், கொஞ்சத்துக்கு மேல நம்மளுக்கே தெரியும் இந்த கிளாஸ்ல இந்த தண்ணி எனக்கு போதும், இந்த தண்ணி எனக்கு திருப்தியா இருக்கணும் நம்மளுக்கே தெரியும். அதனால சரின்னு சொல்லிட்டு குடிச்சிருவோம். ஆனா நம்ம குடிச்சிருவோம். அதுக்கப்புறம் அதே மாதிரிதான் நம்ம இருதயத்துல சாத்தான் கொஞ்சம் வாதை வரும்பொழுதே நம்ம இருதயத்துல வரும்பொழுதே நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு அந்த பாவத்தை அறிக்கையிடணும். அது அந்த கிளாஸ்ல தண்ணி நிரம்பி ஊத்திடுச்சுன்னா வெளியே ஊத்திடும். அதே போல நம்மளோட இருதயத்துல பாவங்கள் நிரம்பி ஊத்திடுச்சுன்னா ஆண்டவர் நம்மள விட்டுடுவாரு. நம்ம அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம தவறான வழிக்கு போகிறோம், இந்த மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளாக செல்றோம். நெக்ஸ்ட் மோசே வந்து பாத்தீங்கன்னா மந்த புத்தியும் திக்கடாவும் உள்ளவன். மோசேவால எதையும் சாதிக்க முடியாம நினைச்சார். என்னால ஒண்ணும் முடியாது, நான் மந்த புத்தியும் திக்கடாவும் உள்ளவனா இருக்கிறேன் ஆண்டவரேன்னு மன்றிட்டு ஜெபிச்சாரு. ஆனாலும் அந்த மந்தனவத்திக்குள்ள மோசேவுக்கு ஒரு செங்கடலை பிளக்கும் அளவுக்கு வல்லமையை மகிமையை ஆண்டவர் கொடுத்தார். ஏன்னா அவரு ஜெபிச்சார், நல்லா ஜெபிச்சார், வீட்டுல உட்காந்து முட்டி போட்டு ஜெபம் அந்த மாதிரி ஜெபிச்சதுனால இந்த வல்லமையை கொடுத்தார். நெக்ஸ்ட் இப்பொழுது அந்த மாதிரி இத பாத்தீங்கன்னாவே தெரியும், தன்னுடைய பார்வோன் தன்னுடைய இருதயத்துல எவ்வளவு நிந்தைகள் அனுபவித்தாலும் எனக்கு இந்த இஸ்ரவேலர்கள் எனக்கு அடிமையா வேண்டும் பெருமைக்காக மத்த நாடுகள் எல்லாரும் என புகழ்வாங்கன்ற பெருமைக்காக அந்த இஸ்ரவேலர்களை திருப்பி பிடிக்க சென்றார். ஆனால் அவ்வளவு முயற்சியில பார்வோனுடைய அந்த சீடர்களுக்கும் பார்வோனுக்கும் தோல்வியை கொடுத்தார் ஆண்டவர். நெக்ஸ்ட் அதான் நான் சொன்னல, ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்தும் ஒரு ஸ்டேஜ் நம்மளுக்கே தெரியும் போதும். அதே போல மோசே அந்த இஸ்ரவேலர் முறுமுறுத்தார்கள். அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் நல்லா அமைதியா ஆண்டவரை ஜெபிச்சு இருந்தாரு. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவராலேயே அவரோட கோபத்தை கட்டுப்படுத்த முடியாததுனால அந்த 10 கட்டளைய உடைச்சாரு. அந்த 10 கட்டளையிலும் என்னை வேற தேவர்கள் உனக்கு உண்டாக்க வேண்டாம். கீழே இஸ்ரவேலர்கள் அவங்களே ஒரு விக்கிரத்தை உண்டாக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க தெரியும். அதனாலதான் என்னை இன்றி வேற தேவர்கள் உனக்கு உண்டாக்க வேண்டாம்னு ஒரு கட்டளைய ஆண்டவர் அவர்களிடத்தில் கொடுத்தாரு. ஆனாலும் அந்த மோசேக்கு கோபம் வந்ததுனால பாவம் விதைக்கப்பட்டது அவங்களுடைய இருதயத்துல. அவங்க இருதயம் இஸ்ரவேலர்களுடைய இருதயம் சுத்தப்படப்படல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மோசே 10 கட்டளை அவங்க இடத்துல இஸ்ரவேல் எடுத்து காட்டும் பொழுது எல்லாரும் நகைத்தார்கள். இஸ்ரவேலர் சிரிக்கிறாங்க மோசேயை பார்த்து. ஆனாலும் அந்த வேதனையா இருந்தாலும் மோசே அவர்கள் இடத்துல அந்த 10 கட்டளையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணார். நெக்ஸ்ட் பார்வோன் இடத்தில் பார்வோன் இடத்துல இருந்து ஒரு சீனை கொண்டுட்டு மோசே தப்பித்து வந்துட்டாரு. ஆனாலும் அவர் ஒரு நாளும் அந்த தப்பித்து வந்ததுக்கு அப்புறமும் மோசே என்ன பிடிச்சிருவாரா, இந்த பார்வோன் என்ன பிடிச்சிருவாரா ஒரு நாளா வேற நாடு ஊருக்குறா பிரயாணம் போயிட்டு இருந்தாராம். பார்வோன் என்ன பிடிச்சா சிறையில போட்டுருவாருன்னு. ஆனா ஆண்டவர் சொன்ன கட்டளையை நம்பி எவ்வளவு பயம் இருந்தாலும் விசுவாசத்தோட பார்வோன் கிட்ட இருந்து இஸ்ரவேலர்களை கூட்டிட்டு வந்தார். நெக்ஸ்ட் எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதுல 15ஆம் வசனம். அதுல அந்த அதிகாரத்துல 15ஆம் வசனம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்கிறவராக இருக்கும்படியாக இப்படி செய்தார். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு இவ்வளவு நாளா நம்ம ஆண்டவருக்கு குழந்தைகளா இருந்துட்டோம். இப்ப மனுஷன் சூதுக்கும் மஞ்சள் கேக்குவான
தந்திரமுள்ள போதமையாகி அதில் அந்த மாதிரி பலவித காற்றினால் நம்ம அலைகள் போய் அடிபடுகிறோம். அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம இருதயம் பாவத்துக்கு ஏற்காய் செல்லுகிறது. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு ஆண்டவர் சத்தியத்தை நம்ம அன்புடன் கை கொள்ளணும். நம்ம இருதயம் நம்ம அந்த மாதிரி அடிப்பட்டு மனுஷன் சூதம் வஞ்சிக்கிறதுக்கு எதுவான போதமை நம்ம இருதயெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம வஞ்சிக்கப்பட்டு சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு நம்ம இருதயம் பாவத்தினால் நிரம்பிருக்கிறது. அந்த பிக்கு மாதிரி நம்ம ஆண்டவர் விட்டு தூரம் செல்ல விடுகிறோம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பைபிள், அந்த பைபிள அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளணும். நம்மளுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார்ல ஆண்டவர். ஆனா ஆண்டவர் அந்த சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது எதுவுமே கஷ்டப்படல. ஆண்டவர் அவங்கள பார்த்து அவங்க கேட்ட பதில் கொடுத்தாரு தவிர அழுவல, எந்த கஷ்டமும் படல, எதுவும் வேதனையும் படல. ஆனா என் பிதாவின் சித்தத்தின்படி அவர் நிறைவேற்றினார். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகி கிறிஸ்துவுக்குள் வளர எல்லாவற்றிலும் நாம் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகி கிறிஸ்து நம்மளுக்கு சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த சிலுவையில் ஜெயிச்ச நம்மளது ஆண்டவர் அதான் தலையாகி கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளருவதில்ல. இனிமே நம்ம ஒரு தீர்மானம் எடுத்து நம்ம ஆவிக்குரிய வளரணும்னு ஆசைப்படுறோம். நெக்ஸ்ட் ஆதாம் ஏவா. ஆதாம் ஏவாள் வந்து அவங்களோட காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அவங்களோட அப்பா வந்து நல்லா ஃப்ரீயா தான் இருப்பாங்க. அந்த காலத்துல ஆண்டவர் பிதாவானவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சாலும் ஆண்டவர் சோதனை வச்சாரு. பிதாவானவர் அந்த பழத்தை சாப்பிடுறாங்களா இல்லையான்னு பாப்போம்னு. அது சோதனைன்னு திடீர்னு அந்த பழத்தை அவங்க சாப்பிட்டுட்டாங்க. அந்த சர்ப்பத்தின் பேச்சை கேட்டு அதை சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டதுல இருந்து சர்ப்பம் சபிக்கப்பட்ட விலங்காய் மாறி விடுகிறது. ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்துல இருந்து வெளியே போக சொல்லிட்டாரு பிதாவானவர். நெக்ஸ்ட் இந்த கனி அந்த ஆதாம் ஏவாள் சாப்பிடாம இருந்தாங்கன்னா அப்ப ஆதாம் ஏவாள் செய்த பாவம், இந்த கனியை சாப்பிட்டதுனால அவங்க செய்த பாவம் சங்கதி அந்த ஃபேமிலியா பெருகி இப்போ 2021ல பெருகிடுச்சு. அந்த பாவம் இப்ப அந்த பாவம் பெருகி விட்டது. இப்ப மகா பாவமா மாறிடுச்சு. இந்த உலகத்துக்கு எல்லாருக்கும் மகா பாவமா நம்ம மாறி விடுகிறோம். அப்படி மாறக்கூடாது. இனிமே அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகி கிறிஸ்துவுக்கள் எல்லாவற்றிலும் வளர்கிறவர்களா இருக்கணும். அப்படி ஆண்டவர் சொல்றாரு, இனிமே நீங்க கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது. நெக்ஸ்ட் ஒரு சட்டையில இங்குகரை ஊத்திருச்சுன்னா அது நம்ம எவ்வளவு தைச்சாலும் மேலோட்டமா இருக்குதான் போகுமே தவிர அடி பாட்டத்துல மேல இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்தோம்னா அந்த இங்க் அப்படியேதான் தெரியும். அதே போல நம்மளுடைய இருதயத்துல கரையும் மாறி விடக்கூடாது. ஆண்டவருக்கு நம்மளுடைய இருதயத்துல சத்துவானவன் கொஞ்சம் பார்க்கும் போதே நம்ம ஆண்டவரே நான் பாவத்தை செஞ்சுட்டேன்னு சொல்லி நம்ம பாவத்தை அறிக்கிட்டு இருந்தோம். அதே அப்படியே விட்டுட்டோம்னா பாவம் நிரம்பி வழிஞ்சிடும். அந்த மாதிரி நிரம்பி ஊத்துச்சுன்னா பிதாவானவர் அது இஸ்ரவேலையும் மோசவையும் அந்த இஸ்ரவேலர்கள் அவங்க எல்லாரையும் அழைத்து கொடுத்த மாதிரி நம்மளுடைய இருதயத்தை அந்த மாதிரி மாறி விடக்கூடாதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் உதவி செய்தார். குருடருக்கு கண்ணு பார்க்க வைத்தார், காது கேட்காதவரை காதை கேட்கும்படி செய்தார். ஆனா இதெல்லாம் ஆண்டவர் ஏன் செய்யறாருன்னா அவரு ஆண்டவருக்குள்ள பரிசுத்தமா இருந்தாரு, பிதாவானவரை நம்பினாரு. அதனால அவரு பிதாவானவர் எல்லாருக்கும் வச்சிருக்காரு. பிதாவானவர் இயேசுவுக்கு வைத்த அந்த கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டிய படியில இயேசு இந்த மாதிரி காரியங்களையும் செய்து வளர்ந்து பெருகிக்கிட்டே போய் சிலுவையில் ஜெயிச்சார். நெக்ஸ்ட் ஆனா இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்திலும் ஒரு நன்மையோடு இருந்தார். எல்லா இடத்துலயும் சகதமா நடந்து கொண்டார். ஆனா திடீர்னு ஆண்டவரை அப்படி இருந்த பரிசுத்தமான இயேசு கிறிஸ்துவுக்கே இந்த நிலைமைனா நம்ம எப்படி? அதே போல பிதாவானவருக்கு டெய்லியும் ஆண்டவர் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாரா? அவர் ஜெபிக்காத நாளே கிடையாது. அந்த மாதிரி பிதாவானவருக்கு ஜெபமே ஜெயம். நெக்ஸ்ட் அப்படி தன்னோட தம்பிகளால ரொம்ப நிந்தைக்குள்ளாகப்பட்ட யோசேப்பு அந்த எகிப்து தேசத்தில் ஒரு அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். எவ்வளவு நம்மளுக்கு கஷ்டப்பட்டாலும் ஆண்டவர் என்னை கை விட்டுட்டாருன்னு நினைக்க கூடாது. நம்மளுக்கு பின்னாடியே ஆண்டவர் இருக்கிறாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து நம்ம எல்லாரையும் கணக்கு கேட்பாரு.
அதே போல இன்னைக்கு இந்த யோசேப்ப அதிகாரியாக ஏழ்மையில இருந்து அதிகாரியாக நியமித்தது போல யோசேப்ப அந்த தமிழ் எல்லாரும் சொப்பனக்காரன் வந்துட்டான்னு கிண்டல் பண்ணுவாங்க. ஆனாலும் யோசேப்பு அதை பெரிதா கருதுல அப்படி கருத ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சிட்டு இருந்தால பெருகினாரு. நெக்ஸ்ட் நம்ம எவ்வளவு நிந்தைகளுக்குள்ள பாடுக்குள்ள ஆள்பட்டிருக்கோம்ல, நம்ம எவ்வளவு கஷ்டமா இருக்கு நீங்க யோசிக்கலாம். எனக்கு எவ்வளவு நிந்தையெல்லாம் இருக்குது, ஏன்னா இவனுக்கு இவ்வளவு நிந்தைகள் கஷ்டம் எல்லாம் வருது. ஏன்னா நீங்க ஏன் உங்களுக்கு இந்த நிந்தை கஷ்டம் எல்லாம் வருதுன்னா, நீங்க ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னு அர்த்தம். நீங்க ஆண்டவரோட வார்த்தை கீழ்ப்படினீங்கன்னா நீங்க உங்களுக்கு நிந்தை வரதான் செய்யும். ஆனா ஆண்டவர் மேல எப்பவுமே நம்பிக்கை வைத்து எப்பொழுதும் ஆண்டவருடைய சத்தியத்தை கை கொண்டு இருக்கணும். அப்போதான் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் உதவி செய்கிறவராய் இருந்தார். அப்போ நாம இனிமே நம்ம ஒரு சிந்தையோட நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் இன்னைக்கு வளரணும், நாம உலகத்துக்காரியால் மேல தீர்மானம் வைக்கிறத விட்டுட்டு இனிமே நம்ம ஒரு நிலை சிந்தையோட ஒரு தீர்மானம் எடுத்து, நான் கிறிஸ்துவுக்குள் வர போது தீர்மானம் எடுத்துருப்பா, இல்ல எனக்கு இந்த காரியம் இருக்குது, நான் அதுக்காக தீர்மானத்தை பின்வாங்கி விடக் கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, யாரும் பின்வாங்கி விடாதீர்கள், ஆவிக்குரிய வளர்ச்சியில் நேராக நாம மேலும் வளரணும். இனிமே நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியில குழந்தைகளா இருக்கக்கூடாது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து, இது குழந்தைகளா இராமல் கிறிஸ்துவுல அந்த படியில நம்ம வளர்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவர் எல்லோரையும் பெருக பண்ணுகிறவர்களா இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை எப்பொழுதுமே நம்மளை பாதுகாத்து கொண்டு எப்பொழுதும் நம்ம கூடவே இருக்கிறார். நம்ம பயப்படவே தேவையில்லை. நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு வச்சிருக்க கிறிஸ்துக்குள் வளர்ந்த அந்த படியில நம்ம மேலும் மேலும் வளர வேண்டும். இனிமே நம்ம ஒரு நிலை சிந்தையோடு முட்டி போட்டு ஜெபம், காலையில ஜெபம், ஈவினிங் ஜெபம், நைட் ஜெபம், 12 மணி நேரம் ஜெபம், ஜெபம் பண்றீங்க. ஆனா உங்க இருதயத்தை தாழ்த்தி பண்றோமா? அதான் மெயினா பாக்கணும். நம்ம இருதயத்தை தாழ்த்துறோமா? இந்த மாதிரி ஜெபம், இரவு ஜெபம், முட்டியார் ஜெபம், 12 மணி நேரம் ஜெபம், எல்லா ஜெபமும் ஆண்டவருக்கு நேர்த்தியா சேர்ந்து அப்படி பண்ணீங்கனாலே உங்களுடைய வளர்ச்சி பெருகும். நீங்க எப்பொழுதும் ஆண்டவரோட பிள்ளைகளா இருப்பீங்க. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பாஸ்டருக்கும் பாஸ்டர் ஆண்டிக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த பிரசங்கத்துல ஏதாவது கருத்து கேள்விகள் எல்லாம் தவறாக சொல்லியிருந்தேன்னா நீங்க பதிவிடலாம். ஆமென். ஆவிக்குரிய வளர்ச்சியை நோக்கி முன்னேறுதல், மூவிங் ஃபார்வர்ட் இன்டு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி என்ற தலைப்பில் அருமையான ஒரு தேவ செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொண்ட சகோதரனுக்கு நன்றி. கர்த்தர் தாமே அவரை ஆசீர்வதிப்பாராக, சகோதரனையும் ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இவ்வேளையில் நம் மத்தியில் மீண்டும் ஒரு விசேஷ பாடல் உண்டு. அந்த பாடலை பாடுவதற்கு சேரா திவ்யாவை அழைக்கிறேன். இவருக்கு வயது 14. இவர் கிரெனேட் வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்தவர். இவருடைய பெற்றோர்கள் அங்கிள் ரமேஷ் மாசிலாமணி மற்றும் ஆன்டி பிரீத்தி அவர்கள். இந்த நேரத்தை அவரிடம் ஒப்படைக்கிறேன். படம் தான் தெரியுது. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டறிந்தேன் தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டறிந்தேன் தேவ சமூகத்திலே. இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்த தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். சிலுவை நிழல்
சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடென்றீர் இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடென்றீர் இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டறிந்தேன் தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டறிந்தேன் தேவ சமூகத்திலே மனமாரமாந்த நிழல்ல மனவேந்துதல் கேட்டிடும் மனமாரமாந்த நிழல்ல மனவேந்துதல் கேட்டிடும் எனதுள்ள மூற்றி ஜபித்து இயேசுவை உம்மை அண்டிடுவேன் எனதுள்ள மூற்றி ஜபித்து இயேசுவை உம்மை அண்டிடுவேன் திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டறிந்தேன் தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டறிந்தேன் தேவ சமூகத்திலே. அருமையான பாடலை பாடிய சகோதரிக்கு நன்றி. கர்த்தர் தாமே அவரை ஆசீர்வதிப்பாராக. இவ்வேளையில் கூட்டத்தின் இறுதி ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். இந்த ஜெபத்தை ஏறெடுப்பதற்கு மெல்வின் குமாரை அழைக்கிறேன். இவர் மலேசியாவை சேர்ந்தவர். இவருக்கு வயது 15. இவருடைய பெற்றோர்கள் அங்கிள் பிரான்சிஸ் மற்றும் ஆண்டி புனிதா அவர்கள். இந்த நேரத்தை அவரிடம் ஒப்படைக்கிறேன். அனைவரும் கண்களை மூடி இருந்தால் ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்களை பரலோகத்திலே ஆண்டவரே, இந்த கர்த்தாவே தயா இந்த வேலையில இந்த அருமையான நேரத்தை தந்ததுக்காக நன்றி கர்த்தாவே. இந்த கர்த்தாவே வந்துருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இதோ கர்த்தாவே அவங்க தேவைகளை எல்லாத்தையும் சந்திச்சு அதெல்லாம் அவங்களுக்கு நீங்க பூர்த்தி செய்யுங்க கர்த்தாவே. கர்த்தாவே இதோ இந்த வேலையில கர்த்தாவே டிசர்மன் பண்ணுவோம் அந்த பையனை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. கர்த்தாவே இதோ இங்க வந்திருக்கிற எல்லாருமே அந்த சிறுவனால பிரயோஜனப்பட்டு அதுல நாங்க கேட்ட ஒவ்வொரு காரியங்களும் எங்களோட வாழ்க்கையில நாங்க அபியாசித்து அதன் பண்ணி நாங்க கீழ்படிந்து நடக்க நீங்க கிரேஸ் செய்யுங்க கர்த்தாவே. இந்த கர்த்தாவே இதோ இந்த வேலையில கர்த்தாவே இதோ நாங்க இந்த ஜூமுக்கு வந்து இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதம் கர்த்தாவே. நாங்க இருந்து நாங்க ஜூம்ல இருந்து வெளியாகும் போது எல்லாரும் மன நிம்மதியோட மன சமாதானத்தோட வீடு திரும்பணும் கர்த்தாவே. நீங்க இந்த கிரேஸ் செய்யுங்க கர்த்தாவே. இந்த கர்த்தாவே இதோ இன்னும் கர்த்தாவே இந்த ஜூம்னால இன்னும் நிறைய பேத்துக்கு ஆர்வம் வந்து எல்லாருமே கர்த்தருடைய விசுவாசத்துக்குள்ள ஜீவிக்க நீங்க இந்த கிரேஸ் செய்யணும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கெஞ்சம் மன்றாடி கேட்கிறோம். ஜெனநாதனே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவரது பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்கெல்லாம் மறவாதிருங்க. ஆமேன். தேவனாகிய இயேசு கிறிஸ்துடைய பாதுகாப்பும் தயவும் கிருபையும் பிதாவுடைய அன்பையும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் இன்று நம்மத்தில் இருப்பது போல சதா காலமும் நேற்றும் இன்றும்
என்றென்றைக்கும் கூட நம்மோடு இருப்பதாக. ஆமேன். ஆமேன். ஆமென். நல்லதொரு ஜெபத்தை ஏறெடுத்த சகோதரனுக்கு நன்றி. கர்த்தர் தாமே அவரை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தை டேடி இடத்தில் ஒப்படைக்கிறேன். ஆமென். அருமையான ஒரு தேவ செய்தியை நமக்கு இன்றைக்கு ஜோஷுவா விமல் மூலமாக கேட்டோம். அன்பின் கட்டளைகளை தலையாகிய கிறிஸ்துவே நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்ற தலைப்பின் கீழே அல்லது ஆவிக்கிற வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்ற தலைப்பின் கீழே அவர் பேசினாரு. அவர் அருமையாக உதாரணங்களையும் கதைகளையும் சொல்லி மிகவும் சுவாரஸ்யமாக இந்த பிரசங்கத்தை எடுத்து சென்றார். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உண்மையிலே மிகவும் இது எல்லாருக்கும், பிள்ளைகள் மாத்திரமில்ல எல்லாருக்கும் பொருந்துதான ஒரு தேவ செய்தியை ஜோஷுவா விமல் அவர்கள் பகிர்ந்து கொண்டாங்க. உண்மையிலே கர்த்தர் மகனே ஆசீர்வதித்து ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படிக்கு நாம் இந்த வேலையில ஜோஷுவாக்காகவும் அவருடைய தகப்பனருக்காகவும் ஜெபத்துல நாம் நினைத்து கொள்வோம். உண்மையிலே கர்த்தர் ஜோஷுவாவோட அவர் செய்யவிருக்கிற இந்த சின்ன சின்ன செய்திகள் சபைகளிலும் சொல்லுகிறதோ அல்லது இன்று பிளாட்ஃபார்ம்ல அவர் பகிர்ந்து கொண்டதுல மிகவும் மற்ற பிள்ளைகளை இதை பார்க்கும் பொழுது, நானும் பார்க்கும் பொழுது அவர் கை அசைகிறது பார்க்கும் பொழுது ரொம்ப உற்சாகமா இருக்கிறது குறித்து நான் ரொம்ப கர்த்தருக்குள்ளாக அவரை பாராட்டுறேன், சந்தோஷப்படுகிறேன். உண்மையிலே பிரதர் விமலுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பையனை இப்படியா ஊக்குவித்து உற்சாகப்படுத்தி அவரை பேச வைக்கிறதுல கர்த்தர் தம்மை அவர் ஆஸ்வதிப்பாராக. இந்த வேலையிலே பாட்டு பாடின ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும், ஜெபத்தை ஏறெடுத்தவர்கள், மன்னன வசனம் சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் பிற்காலத்துல நீங்கள் தான் நடமாடும் புஸ்தகம் என்பார்கள். அந்த புஸ்தகத்தின்படி நீங்கள் மாத்திரமல்ல நம்ம எல்லாரும் கூட கீழ்ப்படிந்து நடப்பதற்கு கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. ஆமேன். இந்த வேலையிலே நம் அறிவிப்பு கடந்து போகலாம். பிரதர் எட்வர்ட் அவர்கள் அறிவிப்பாரு. பிரதர் எட்வர்ட். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. தேங்க்யூ பாஸ்டர். இந்த கூட்டத்துல இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கு நம்ம பெரியவங்கள்ட்ட இதே நம்ம மலேசியால தீப்பொறி பறக்கும் பிரசங்க மேடை அப்படின்னு நம்ம கேள்வி இதுல நடத்தியிருக்கிறோம். வல்லமையான தீப்பொறி பறக்கும் பிரசங்கம்லாம் இருந்தது. இன்னைக்கு ஜாஷுவா உண்மையிலுமே தீ பறந்தது. உண்மையிலுமே ரொம்ப உற்சாகமா அழகா பயங்கரமா கையெல்லாம் அசைச்சு ரொம்ப அழகா பிரசங்கம் பண்ணார். அதனால மகனுக்கு ஜாஷுவாவுக்கு எங்களுடைய குழுவின் சார்பாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி நாங்க தெரிவிச்சு கொள்கிறோம். அவர் கடவுளை இன்னும் மென்மேல ஆசீர்வதிக்கணும். தம்பி இன்னும் என்னன்னாக்க வல்லமையா பிரசங்கம் பண்ணணும். இந்த மாதிரி பிரசங்கம் கேட்கணும். நம்ம பாருங்க, பெரியவங்க விட ஒரு சின்ன ஒரு தம்பி இவ்வளோ அழகா அது பவர் பாயிண்ட்லாம் போட்டு அழகா அவங்க அப்பாட்ட சொல்லி சொல்றாரு, அப்பா இதை போடுங்க அதை போடுங்க. சே, பரலோகம் அவ்வளோ சந்தோஷப்படும். சின்ன குழந்தைங்க அவ்வளோ அழகா பிரசங்கம் பண்றாங்க பாருங்க. அது பாக்குறதுக்கே நமக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அவ்வளோ அழகான பிரசங்கங்கள். அதே போல இன்னைக்கு எல்லா சின்ன குழந்தைகளும் அழகா பாட்டு பாடுறதோ சரி, மனப்பாட வசனம் சொல்றதோ சரி, ரொம்ப அழகா சொன்னாங்க. அதே போல நமக்கு இந்த 2-3 வாரமா நமக்கு என்னன்னாக்க, முன்னாடியும் சரி இப்பயும் சரி, மகள் ஸ்டெஃபனி அழகா பண்ணி கொடுக்குறா. ஒரு எம்சி பாருங்க, எந்த கூச்சமே இல்லாம அழகா, ஒரு எந்த ஒரு இது இல்லாம அழகா எல்லாரையும் ஒரு நல்லா உயர்த்தி அழகா பேசி அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி அழகா ஒரு எம்சி வேலையை அழகா செஞ்சிட்டு இருக்கிறாங்க. மகள் ஸ்டெஃபனிக்கு எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவளுக்கு நன்றி. அதே போல இந்த கூட்டத்துக்கு நீங்க தொடர்ந்து வரணும். நீங்க தொடர்ந்து அறிவிப்புகள், சின்ன சின்ன அறிவிப்புகள் தான் இருக்குது. நீங்க நிறைய பேரை கூட்டிட்டு வரணும். இந்த ப்ரோக்ராம் இங்க நடக்கிறத பத்தி நீங்க எல்லார்ட்டையும் சொல்லணும். நிறைய பேர் இந்த ப்ரோக்ராமுக்கு வரணும். சின்ன குழந்தைகளை மாத்திரம் இல்ல, இது நம்ம பெரியவங்களுக்கும் சேர்த்தான். ஏன்னா சின்ன குழந்தைங்க வாயில இருந்து கேட்கிற ஒரு வார்த்தைகளும், அதுவும் வேற ஏதோ கட்டுக்கதைகளை பத்தி சொல்லல, அவங்க இந்த வேதாகமத்தை பத்தி சொல்றதுனால அதை கேட்கறதுக்கு நம்ம எல்லாம் உற்சாகப்படுத்தி அவங்கள நம்ம ஊக்குவிச்சாதான் அவங்க இன்னும் ஆவிக்குரிய ஜீவியத்துல வளருவாங்க அப்படின்றத நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கூட்டத்துல எல்லாருக்கும் நன்றி. விசேஷமா ஜாஷுவாக்கு அங்கிள் எங்க குடும்பத்தின் சார்பாக, அதே போல இங்க வந்திருக்கிற எல்லாரோட சார்பாக
அவருக்கு மனமார்ந்த நன்றி. தம்பி இன்னும் கடவுளை ஆசீர்வதிக்கணும். அவர்